துலா ராசி நேயர்களுக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். பேர் புகழ் பூர்வ ஜென்மஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை, அதுவும் குரு பார்வையில். குரு பகவான் 9வது பாவத்தில் இருக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் தெய்வ யாத்திரை, தீர்த்த யாத்திரை, பேர் புகழ், உங்கள் வாரிசு நாள் உங்களுக்கு இருக்குது. அல்லது உங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களை எங்கேயாவது ஒரு சிறிய யாத்திரையாவது நீங்கள் செய்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக பேர் புகழ் இருக்கும் என்று சொல்வேன். அரசியல் இருந்தால் பெரிய பதவி இருக்கின்றது. கலைஞராக இருந்தால் புது புது முயற்சியில் புது புது வெற்றி எல்லாம் நல்லாவே இருக்குது என்று சொல்வேன். சனி பகவானால் விரோதிகள் குறைவார்கள். கேஸ் ட்ரபிள் ஓவராக இருக்கு. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சமயத்தில் உணவை சாப்பிட வேண்டும். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக டைமோட டைம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு அம்மா அப்பா எல்லோரும். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். லோக்கல் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்ப்பார்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிலருக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஐயா, விவசாயம் பண்ணுறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேங்க, இந்த மாதம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காதீர்கள். டைமோட டைம் நீங்கள் விவசாயம் செஞ்சது சரியாக இருக்கா இல்லையா அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதில் கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் சில பேர் பூமி வாங்குறதோ அல்லது பூமி கிரயம் பண்ணுறது, ஒரு பில்டிங் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிற காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் இந்த மாதத்தில் பரிகாரம் என்று சொல்லும்போது சில பேர் இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் 5ஆம் பாவத்தில் இருக்குன்னா தன்னுடைய வாரிசு ஒழிய பிரச்சனை அதிகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் இவங்க டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும். டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும். சனிக்கிழமை ராமர் கோவில், கிருஷ்ணர் கோவில் அல்லது பெருமாள் கோவில் போயிட்டு பிரார்த்தனை செய்து அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.